ரஞ்சிதமே 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 மனசு வலிக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே பொண்ணும் பத்துட்டு பள்ளிக்கு கொஞ்சமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே அலமத்தி ஹாப்பி போ அவ வந்தாலே அலமத்தி ஹாப்பி போ. அடடே திவ்யா கண்ணு பாட்டி ஏன் டான்ஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்னம்மா அம்புட்டு அழகா ஆடிட்டு கிடக்க. தேங்க்ஸ். என்ன திடீர்னு டான்ஸு? ஒன்றும் இல்லை பாட்டி, பள்ளிக்கூடம்லாம் திறக்க போகுது பார்த்தீங்களா? ஸ்கூல் திறந்தானே எங்கள் ஸ்கூலில் புதுசாக சேர்கிற பிள்ளைங்களுக்குலாம் புதுசாக வரவேற்கிறதுக்கு பாட்டு டான்ஸ்லாம் வைப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் டேன்னு. அதுக்கு நான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நல்லது நல்லது, எம்பிட்டு அருமையாக முற்போக்கு சிந்தனையோடு இருக்க. நல்லது நல்லது. சரி சரி, ஆடு ஆடு, பாட்டியும் பார்க்க. பாட்டி நீங்கள் உள்ளே போங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி அவங்கள்ட்ட ஆடி காட்டுறேன். அப்படி சொல்கிறியா? அதுவும் வாஸ்தவம் தான். சரி நான் போகிறேன், நீ ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசி என்கிட்ட ஆடி காட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். சரி. நம்மளும் ஒரு காலத்து எம்பட்டு அழகாக டான்ஸ் ஆடுவோம். எல்லோரும் நம்மளை சரோஜா தேவி வந்து எம்பட்டு அழகாக ஆடுறன்னு கேட்பாங்க. இன்றைக்கி வயசாகி போயிடுச்சு, ஆனால் இன்னமும் நம்ம நடனத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன நம்ம திறமையை வழிகாட்ட ஒரு இடம் தான் இல்லை. சரி சரி, அதனால் என்ன இப்போ, அதை நம்ம பேத்தி நம்மளோட சூப்பராக ஆடுறாளே. கேக்குறேன். என்ன வரம் தர போறீங்க மேடம்? நீங்க இங்கதான் இருக்கீங்க, நான் கவனிக்கவே இல்லை பார்த்தீங்களா? அதானே, ஆட்டோமேட்டத்தில் கவனம் இருந்துச்சுன்னா எப்படி வீட்டில் இருக்கும்? முன்னாடி ஒருத்தி இம்புட்டு பெருசாக குத்துக்கல்ல மேடம் உட்காந்துருக்கேன், என்ன உங்களுக்கு தெரியல, ஆட பாட கண்டு தெரியுது, அப்படி தானே? அப்படி இல்லைத்த. அப்புறம் எப்படி? காலையில் நம்மளை நாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னா இப்படி ஒரு ஆட்டமாட்டம்லாம் போடணும். அதுக்கு குனிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்த்தாலே போதும், ஆடுறாங்களாம். ஓ, முன்வாச குப்பையாக கிடக்கு, அங்கே போய் கூட்டு. எத்த நானா இப்போதான் வாரேன். வந்தாலும் தான் செய்யணும், எல்லா வேலையும் அவளே பார்ப்பாளோ. ஓ, போய் முன் வாசலை கூட்டு. எப்போ பாரு புறவாசலில் வந்துக்கிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டோட முன்வாசல் வழியே வீட்டுக்குள்ளே வந்திருக்கியா? எப்போ பாரு பின்வாசல். இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? கிழவி, நீ எப்போதும் முன்வாசலில் இருப்பேன்னா நான் பின்வாசலில் வருது, அது தெரிஞ்சுக்கிட்டு நீயும் வந்து பின்வாசலில் உட்காந்துக்கிட்டு இங்கேயும் வந்து உயிரை இருக்க. சரி முனமுனக்க இல்லைட்டே, முன்வாசலில் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இங்கிட்டு வந்தேன். தெரியும் தெரியும், நீ என்ன ஏமாத்திட்டு புறவாசல் வழியாக வரலான்னு நினச்சேன். எப்படி உனக்கு கண்டுபிடிச்ச பார்த்தியா? எப்படியா சாமர்த்தியம்? ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், கிழவி எதை கண்டுபிடிச்சிட்டு பெருமை பீத்திக்கு தெரியும். ஏய், என்ன வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு கிடக்க? போ, போய் முன்வாசலை கூட்டு. சரித்த, ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகிறேங்க. முதல்ல கூட்டு, அப்புறம் வந்து குடிக்கலாம். வந்தோன்னு தின்றதுக்கு போகிறது. போ, விளக்க மற்ற கையில் எடுத்துகிட்டு போ. போனேன். இதெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டாதான் நேரம் நடக்கும். கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில் ஏறி உக்காந்துருவாருங்க. இமா வீட்டில் யாரும் இல்லையா? யார் இது? நம்ம இவ்வளோ பெரிய உருவம் இருக்கும், நம்மளோட வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்குறானுங்க. யோ, யார் நீ? நான் எம்பிட்டு பெரிய உருவம் நிற்க யாரும் இல்லையான்னு கேட்க. ஏமா, வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளைகிட்டலாம் தர முடியாது, வீட்டு ஓனர் வர சொல்லு. என்னது வேலை பார்க்குறோமா? நம்மளை பார்த்தா அப்படியே தெரியுது. சீக்கிரம் கூடுமா. யோ, நான் இந்த வீட்டு மருமகன், என்னை பார்த்தா என்ன வேலைக்காரி மாதிரியே தெரியுது. என்ன லெட்டர் யாருக்கு வந்திருக்கு சொல்லு. ஐயோ, நீ இந்த வீட்டு மருமகளாமா? பார்க்க அப்படியே வேலைக்காரி மாதிரியே இருந்தியா? அதான் கேட்டுட்டேன். எல்லாம் இந்த கிழவியால இருந்துச்சு, காலங்காலத்தில் விளக்கம் வரவையமா பார்த்தா அப்படிதான் நடக்குதுன்னு. சரி சரி, யாருக்கு வந்திருக்கு, என்ன வந்திருக்கு? அது சரஸுங்கிற பேருக்கு வந்திருக்குமா, மணி ஆர்டர். என்னது, பணம் வந்திருக்கா? ஆமாம், இந்த வீட்டில் இருக்க ஒரு பாட்டிக்கு வரும் பத்தியா, மாதம் மாதம் பென்ஷன் பணம், அதுதான். ஓ, இந்த மாதம் தேதி வந்துட்டுல, நானே மறந்துட்டேன். கொடு கொடு, என்கிட்ட கொடு. ஏமா, அவங்க தான் வந்து கையெழுத்து போட்டு வாங்கணும். நான் மருமக தான், கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். அதெல்லாம் சரி வராதுமா, அவங்க கையெழுத்து போட்டு வாங்கினாதான் செல்லும். நீ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். இவன்ட்ட எந்த விட்டு போட்டாலும் வேலைக்காகல. சரி, கிளவிகிட்ட கேட்டு வாங்கிக்குவோம். கிளவி புறவாசலில் தான் இருக்கு, போய் கொடுத்துக்க. சரி. வர வர ஒரு போஸ்ட்மேனுக்கு கூட நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு. இருக்கட்டும் இருக்கட்டும், கவனிச்சுக்கிறேன். காலையிலேருந்து இல்லவே கொஞ்சம் அரிப்பாகவே இருக்கு. இன்னைக்கு ஏதோ நமக்கு பணம் வரப்போகுது போல. ஏம்மா, வாயா வாயா போஸ்ட்மேனு, என்ன இந்த மாதம் ஆளை கனவே நினச்சிட்டு இருந்தேன், வந்துட்டியே. ஏமா, உங்களுக்கு பென்ஷன் பணம் வந்துட்டு. கொடு கொடு கொடு. என்னடா காலையிலேருந்து உள்ளங்க எரிக்குதேன்னு நினச்சேன், வந்துட்டா கொடு. ஆஹா, கனவி கையில் எம்பிட்ட ரூபா நோட்டு. நாளைக்கிட்டு வந்தால் எம்பிட்ட நல்லா இருக்கும். ஓ, போய் வீட்டை போடுவோம். எம்மா நான் வாரேன். வாயா, பணம்லாம் தெரியாது, வா வா. எம்மா நான் வாரேன். ஓ சாரி சாரி, மறந்துட்டேன் பத்தியா. இந்த உனக்கான ரூபா வாங்கிக்க. தேங்க்ஸ்மா.
பணத்தை கொண்டு வந்து தர போஸ்ட்மேனுக்கு 80 ரூபா தருதுன்னா கிளவி நமக்கு 80 தரும். சரிப்பா, இது மாதிரி மாசம் மாசம் மறக்காம கொண்டு வந்து கொடுத்துடணும். சரியா? கண்டிப்பாம்மா, நான் வரேன். யாரு கண்ணுக்கு படல? இல்லம்மா, வாசல்ல உங்க மருமக ஒருத்தம் கூட்டிட்டு இருந்தாங்க, அவங்க தான் பார்த்தாங்க, மற்றபடி யாரும் பண்ணல. அவ கண்ணில் பட்டுருச்சா? அவ கண்ணே ஒரு கொல்லி கண்ணாச்சே. கிளவி ஏன் கண்ணையே கொல்லி கண்ணுங்கிற இருக்கு உனக்கு இன்னைக்கு. அதனால என்னம்மா, அவங்க கையை கொடுக்க சொன்னாங்க, நான் தரமாட்டேன்ட்டு உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும், நேரில் பார்த்து கொடுத்துட்டு வரேன். சரி சரி, இனிமேல் யார் கணக்கு போடாமல் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. யார் கையில் சித்தாமல் வந்துடணும். சரியா? சரிங்கம்மா, நான் வரேன். சரி, எப்படியா இந்த கழுவிட்டு வந்து பணத்தை ஆட்டையை போடணும். கத்தையாலும் மொத்தையாக வந்தால் கூட நமக்கு லாபம் தான். ஐயோ வந்துட்டாரா? ஐயோ, நம்மளை பார்த்தாலே பணத்தை ஒழிச்சு வைக்கிது கிளவி. சரி, கேட்டு பார்ப்போம். என்ன விஷயம்? கூட்ட சொன்ன திருப்பக்கத்தை கூட்டி விட்டுட்டியா? அதெல்லாம் கூட்டிட்டேன். அப்புறம் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, வேற ஏதாவது வேலை இருந்தால் பாரு. எனக்கு ஒரு மாசமா வீட்டு வாடகை தரல, ஒரு 5000 ரூபா பணம் தேவைப்படுது. அதான் உங்கள்கிட்ட எதுவும் இருக்குமான்னு கேட்க வந்தேன். இவன் நம்ம பென்ஷன் பணத்தை கணக்கு பண்ணி தான் கேட்கா. இப்போ பாரு, என்கிட்ட ஏதுமா பணம், நானே ஓம் புருஷனும் பெரியவனும் கொடுக்குறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பென்ஷன் பணம் தைல வாங்கியே சரியா போகுது. 20,000க்கு தைல வாங்கியே தேய்க்கிறீங்க? தைலம்னா தைலம் மட்டுமா? மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரிக்கு எல்லாத்துக்கும் இதுல தான் தர வேண்டியதா இருக்கு. ஓம் புருஷன் கொடுக்குற 5000ம் பெரியவன் கொடுக்குற 8000ம் எந்த மூளைக்கு? 33,000 வச்சு நான் எப்படிமா வாழ முடியும்? என்னது, என் புருஷன் 5000 தருதா? என்கிட்ட 1000 ரூபான்னு சொன்னிச்சு. அது 1000 ரூபா தான், அது சேர்த்து வச்சு நான் 5000 வச்சிருக்கேன். அப்படிதான். அடியே சரசு, வளராம இரு. சரிம்மா, நீ மற்ற வேலையெல்லாம் பாரு, எனக்கு உள்ள சுத்த வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். செலவி எம்பிட்டு அழகா நம்மள ஏமாத்திட்டு போகுது. இதுல இந்த மனுஷன் மாசம் இதுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க, என்கிட்ட